ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் டூர்ல சைட் விசிட் பாத்தீங்கன்னா செகண்ட் சைட் விசிட். நம்ம ஃபர்ஸ்ட் சைட் விசிட் பார்த்தோம் கொக்கஸ் வாக்கு. ஸோ அதனோட எண்ட்ல தான் இது இருக்கு, பிரைன் பார்க் இருக்கு. ஸோ இந்த பிரைன் பார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபெமிலியர். அங்க வாங்க போட்டோ செஷன் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த போட்டோ செஷன்ல தான் இந்த ட்ரீ பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒரே ட்ரீ தான் உள்ள இருக்கும். ஸோ அதை கவர் பண்றதுக்காக தான் எடுத்தோம். இதுல நிறைய வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டணும், நிறுத்தி காட்டுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்டோ செஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ட்ரீ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதனோட க்ளோஸ் அப் ஷாட் தான் இது. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ட்ரீல இருந்து இப்படி ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வந்தோம்னா இந்த ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நமக்கு சூப்பரா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் நம்ம போட்டோ எடுக்கிறதுக்கு அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு இந்த சினிமா ஷூட்டிங்ல எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி இந்த வியூ பாருங்க, அட்டகாசமா இருக்கு பாருங்க. ஸோ ஒவ்வொரு வியூவும் நீங்க நிதானமா பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் போட்டோ செஷன் நம்ம காட்டுறோம். ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் உள்ள போனோடனே அங்கங்க எங்கெல்லாம் வியூ பாயிண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நின்று ஸ்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு வியூமே பாத்தீங்கன்னா நேர்ல பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இது நாங்கள் ஃபேமிலியோட எடுத்துக்கிட்டோம். ஸோ இது பாருங்க, ஒவ்வொரு ஆங்கிள் வச்சு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூவெல்லாம் பாருங்க பயங்கர லைவ்லியா இருக்கும், பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒவ்வொரு பூவுமே பாத்தீங்கன்னா நம்ம நிறுத்தி நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக இந்த போட்டோ செஷன் நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். ஜெய், அது மாதிரி அஸ்வி, அது மாதிரி அனிதா எல்லாருமே தனித்தனியா உட்காந்து அந்த பூவோட எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம முட்டிக்கால் தூரத்துக்கு தான் வளர்ந்துருக்கும் கீழே இருந்து. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம உட்காந்து ஸ்டில் எடுத்துக்கிட்டோம். சாமந்தி பூவிலே ஒரு ஹார்ட் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இங்க நிறைய செடி இருக்கு, அங்கங்க நின்று நம்ம போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். பூ பாத்தீங்கன்னா ஒன்னொன்னும் ரோசஸ், இங்க நிறைய ரோஸ் செடிங்க, ரோஸ் கார்டன் மாதிரி பயங்கரமா இருக்கும் இங்க. இந்த ஸ்டில் பாருங்க, அட்டகாசமான ஸ்டில். ஸோ இதை ரொம்ப 3 பேருமே பாத்தீங்கன்னா எடுத்து அவனு அடம்பிச்சு எடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்துல நம்ம போகணும். இதுதான் என்ட்ரன்ஸ்ல இறங்கினோடனே ஒரு படி இறங்கினோடனே அப்படியே ஒரு ஃபுல்லா ஒரு பிளெயின் லேண்ட், அது ஃபுல்லா கிரீன் கலர்ல சூப்பரா இருக்குங்க. அங்க நம்ம நல்லா உட்காந்துக்கலாம், வீடியோஸ் எடுக்க எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் இறங்கி போனோடனே ஃபுல்லா அங்க ஒரு லேண்ட், பிளெயின் லேண்ட் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிறைய ட்ரீஸ்லாம் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்த உடனே இந்த வழியில தான் இப்படிதான் நம்ம உள்ள பார்க் உள்ள போகணும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் அந்த வழியை உங்களுக்கு கவர் பண்றதுக்காக தான் எடுத்திருக்கு. ஸோ இந்த வழியில போனோன்னே அங்க பாருங்க, அந்த கிரவுண்ட் மாதிரி இப்போ அனிதா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கிரவுண்ட் மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் ஃபுல்லா பச்சை புல்வெளிகள் தான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜாலியா ஒரு டீமா போறோம் இல்ல ஒரு ஃபேமிலியோட போறோம்னா அங்க உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா சூப்பரா இருக்கும், ஏன்னா நல்ல சில் கிளைமேட்டு. ஸோ அந்த சில் கிளைமேட்ல அந்த பனியில இருக்கிற அந்த புல்லெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியல எந்த அளவுக்கு ஒரு ஈரத்தன்மையா இருக்கும்னு. ஸோ நல்லா சாஃப்டா இருக்கும், நம்ம அந்த உட்காந்து சூப்பரா என்ஜாய் பண்ண முடியும். ஒவ்வொரு மரத்துக்கிழமே இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம மேபி நமக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம சேர்ல கூட உட்காந்துக்கலாம், கீழே உட்காரத்துக்கு சப்போஸ் அழுக்காயிடும்னு நினைச்சா. அந்த மாதிரி நல்லா சூப்பரா வச்சிருக்காங்க இந்த இது. ஸோ உங்களுக்கு 2 ஆங்கிள்லயுமே காமிச்சோம். ஃபர்ஸ்ட் நாங்க அங்கிருந்து வரும்போது அது எப்படி இருக்குன்னு காமிச்சோம். சரி உள்ள வந்துட்டோம், இந்த பக்கத்தையும் காமிச்சோம். நம்ம இதோ பாருங்க, இங்க மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நம்ம இங்க ஃப்ளவர் எதுவுமே இருக்காது, இங்க ஒன்லி கிரீன் கலர் கிரவுண்டு தான். ஸோ ஃப்ளவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள தான் போகணும். ஸோ ஃப்ளவர் பாத்தீங்கன்னா கிளீனா நம்ம சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டென்ஷன் அப்படியே ரிலாக்ஸா உட்காரலாங்க. இது பாக்குறதுக்கே அது மாதிரி கிரீனிஷா, கண்ணுக்கும் குளிர்ச்சியா, மனசுக்கும் ரொம்ப நிறைவா இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 4-5 ஏக்கருக்கு மேல இருக்கும். இது எல்லாமே இந்த மாதிரி கிரீனிஷா தான் இருக்கும். ஸோ நம்ம இங்க வேற எதுவும் பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்மளுக்கு ஃபுல்லா ஃப்ளவர்ஸ், அந்த பூக்கள் கண்காட்சி மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பூவுமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரோஜா பூக்கள் தான் ரொம்ப அதிகமா இங்க உள்ள இருந்தது. கிட்டத்தட்ட ரோஸ் கார்டன்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய ரோஜாக்கள் இருந்தது. ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போகணும். ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க, இந்த வியூஸ் எல்லாம் நீங்களும் அப்படியே பாருங்க எங்க கூட சேர்ந்து. ஸோ நீங்க இது ஒரு ஃபீல் கிடைக்கும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதான் அந்த ஸ்டேஜ். ஸோ ஒரு ஃபீல் கிடைக்கும், நீங்களே டூர் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்படிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா. ஸோ இதுதான் இப்போ நம்ம அந்த ஃப்ளவர் இருக்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இப்படி தான் போகணும். இது இந்த ஃப்ளவர் இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 50 சென்ட் அந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ளவர் இருக்கிற ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போன உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்க தான் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணி எப்படியாவது எடுத்துருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வேணவே வேணாம்னோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சாம்பிள் பாருங்க. நாங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே ஒரு 4-5 ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நல்லா இருந்தது. சூப்பராக இருக்கு பாருங்க, அப்படியே நமக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து ஸ்டில் எடுக்கிறது. ஸோ அது மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இங்கே எடுத்தோம்.
ஸோ ஒவ்வொரு பூவுமே பாருங்க, இந்த பூலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், நம்மளால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இது இங்கே பாருங்க, இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் பூ மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரு லைவ்லியா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த பூலாம் பாருங்களேன். பாருங்க, இந்த பூலாம் ரொம்ப அழகா இருந்தது. அதாவது ஒரு இலையில இருந்து ஒரு ஸ்டெப் மேலேயே அது ஒரு தனி ஆரஞ்சு லுக் குடுத்துச்சு. நல்லா இருந்தது. சுத்தி நெறைய வந்து சாமந்தி பூ அந்த மாரி நெறைய வச்சிருந்தாங்க. ஆனா ரோஸ் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐய்யய்யோ! ரோஸ் பார்க்கறதுக்கு நம்ம இந்த 2 கண்ணே பத்தாது. அந்த மாரி ஒவ்வொரு ரோஸும் சேஞ்சிங் ரோஸ் இருக்கும் பார்த்தீங்களா? பெரிய சைஸு. அந்த சைஸ்க்கு இருந்தது இங்க ரோசஸ்லாம். ஸோ இந்த பூவை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மட்டும் தான் நாங்க பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் நாங்க பார்த்தது கிடையாது. அட்டகாசமா இருக்கு. அது ஒரு மாரி அந்த சங்கு மாரி, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஒரு மாதிரி சூப்பர் ஃபினிஷ், நல்லா இருக்கு. ரொம்ப ப்ளசண்டா இருக்கு அந்த பூவை பார்க்கறதுக்கே. ரொம்ப அதுவும் லைனா ஒரு ஏரியாக்குள்ள வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அதை பார்க்கறதுக்கே, நீங்க வீடியோலாம் ஷூட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாலாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு, நீங்க அங்க போனீங்கன்னா. ஸோ இப்போ அனிதா சொன்ன மாதிரி இதுதான் இந்த சாமந்தி பூ அந்த ஏரியா. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சாமந்தி பூ தான். அந்த பூக்களோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இப்போ நம்ம மார்க்கெட்டில் கடையில் கிடைக்கிற சைஸ் கிடையாது. எல்லாமே ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் ஃப்ளவர்ஸ் அது எல்லாமே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவும் இருந்தது, அங்கே பாருங்க ஆரஞ்சு இருக்குது. இந்த சைட் பாருங்க, ஆரஞ்சோடைய அந்த சாமந்தி மட்டும் ஒரு ஹார்ட் ஷேப்ல எவ்வளோ அழகா அத பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கே அந்த வியூவு. அதுக்கப்புறம் இந்த சைட் ஃபுல்லா உங்களுக்கு ரோசஸ் தான். ஃபுல்லா கலர் கலரா பிங்க்கு, அப்புறம் இந்த ராணி பிங்க்கும்பாங்க பார்த்தீங்களா? சரியான அட்ராக்ஷனான கலரு. பயங்கரமா இருந்தது. ஒரு ஒரு ரோஸ் ரொம்ப பெருசா. மொட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணொண்ணும் அந்த ரோஸ் செடியே பார்த்தீங்கன்னா, கீழ வந்து தண்டே பெருசா இருக்குங்க. அத எப்படி கட் பண்ணி ஒரு பஞ்ச் மாரி கொண்டு வந்திருப்பாங்க. இது பாருங்க ஒரே செடி தான். இதுல எவ்ளோ மொட்டு, எவ்ளோ பூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பரா இருக்கும் ஆனா. என்ஜாய் பண்ணலாம் இதுல நல்லா. இந்த கார்டன்ல நாங்க இருக்கும்போது மதியம் ஒரு 1:30 தாங்க இருக்கும். அந்த கிளைமேட் பார்த்தீங்களா? இதான் அந்த ராணி பிங்க் அப்படி சொன்னேன் பாருங்களேன். இந்த மாரி கலர் ரோசஸ் நெறைய இருக்கு. ஒண்ணொண்ணும் ரொம்ப பெருசுங்க. அப்பா! சூப்பரா இருக்கும் ஆனா வியூ பார்க்கறதுக்கு. அப்படியே ஹேப்பியா இருக்கும். கிளைமேட் பார்த்தீங்களா? இது வந்து 1:30 தான் இருக்கும். அப்படியே பனி பொழியும். அந்த மாரி நேரத்துல இந்த இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். ஈவினிங்குங்கிறது அது வேற. ஆனா ஒரு மதிய நேரத்திலேயே குளிரா ஒரு மாரி பனி பெய்ற மாதிரி, நம்ம இத சுத்தி பார்க்குறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். அ நாங்கலாம் பார்த்தீங்கன்னா, டக்கு டக்குன்னு அடுத்த சைட் போணும் அப்படிங்கிற மாரி விட்டுட்டோம். ஆனா அடுத்து யாருன்னா போறீங்கன்னா, என்னோட சஜ அ என் நான் என்ன சொல்வேன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டா கொஞ்சம் லாங்கா இருக்குமோன்னு நெனச்சு கொஞ்சம் சீக்கிரம் கெளம்பிட்டோம். ஆனா அப்படிலாம் இல்லாம நீங்க வெயிட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி, நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை வரா மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு ஜர்க்கினோ, இல்ல ஒரு கொடையோ கையில வச்சுக்கிறது நல்லது தான். இங்க கொடைக்கானல் பொறுத்தவரைக்கும். ஏன்னா திடீர்னு மழை வந்துருதுங்க. அப்படியே ஒரு மாரி அப்புறம் பார்த்தா திடீர்னு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மணி காலையில 7 டூ 11:30க்கு மேல அங்க வெயிலே இருக்காது. நமக்கெல்லாம் மதியான நேரம் நல்லா வெயில் அடிக்கும். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க. மணி 12:30க்கு மேல அங்க ஒரே பனி தான். அப்படியே நம்மளுக்கு ஈவினிங்ல எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருக்கும். இங்கலாம் பாருங்க, ஏதோ ஒயிட் கலர்ல ஒரு பூ. இது என்னன்னு தெரியல. இப்பதான் இது க்ரோ ஆவுதுன்னு நெனைக்கிறேன். நெறைய நெறைய செடி வச்சிருக்காங்க. சிலதெல்லாம் நல்லா பூத்திருக்கு. சிலதெல்லாம் இப்பதான் ஆரம்பிக்குது. சூப்பரா இருந்தது ஆனா எல்லாமே பார்க்கறதுக்கு. பசங்களெல்லாம் கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பூ பாருங்களேன். டெய்ரி பூ மாதிரி. இந்த மாரி தான் ரோசஸ் நெறைய இந்த கலர் தான். நல்லா இருந்தது. பாருங்க ரோஸ் எல்லாம் அப்படி ஒரு ஒரு மாரி அந்த என்ன சொல்றது? நம்மளுக்குலாம் காம்பெல்லாம் நம்ம ஊர்லலாம் மெல்லிசா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இங்க அப்படி இல்லங்க. ஒரு மரத்துக்கு கீழ எப்படி இருக்கும் ஒரு மாரி நல்லா அடர்த்தியா, அந்த மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ரோஸுமே. நல்லா கட் பண்ணி அதுலேருந்து எக்கச்சக்க கலர் பாருங்க. இப்படி அப்படி போய் ஒரு ஒரு செடியிலயுமே கண்டிப்பா ஒரு 20லேருந்து 30 மொட்டு இருக்கும், பூ இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நாங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். எனக்கு மெயினா அந்த கிளைமேட் தான்.
அப்படியே ஒரு மாரி வெயில்ல மத்தியான நேரத்துல வெயில்ல பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாரி கடுப்பா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம கூலிங்கா அப்படியே பிளசன்ட்டா ஒரு சில்லுன்னு ஒரு குளிர் வேற இருக்குங்க. சூப்பரா இருக்கும் அது அப்படியே. பாருங்க ஜெய்ஷுக்கு தான் ஃபுல்லா அவரு தான் சுத்தி சுத்தி இந்த இந்த ரோஸ் தான் பாருங்களேன். ஆஹா! பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த கலர் தான் அந்த தோட்டத்திலே ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். ரெட் இருக்கு. நெறைய ரோசஸ் இருந்தது. இது கூட ஒரு விதமான பிங்க்கு. ஆனா அந்த ராணி பிங்க் அந்த டார்க் பிங்க் இருக்குல்ல பார்த்தீங்களா? அதுதான் அந்த கார்டன்லயே ரொம்ப அழகா இருந்த மாரி இருந்தது. இதுவும் ஒரு பர்பிள் நம்ம இந்த பேப்பர் பூ சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது ஒரு இடத்துல இருந்தது. சரி நம்ம அங்கிருந்து எல்லா கலர் ஃபோட்டோவும் எடுக்கணும்னு சொல்லி தான் அங்கங்க நாங்க போய் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு பிளேஸ். நல்லா நம்ம அங்க சுத்தி, சுத்தி எவ்வளோ வேணா ஒன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடு கேட் நம்ம அவுட் ஆயிட்டோம்னா, திருப்பி வர முடியாது. ஒன்ஸ் வெளிய போயிட்டோம்னா, நம்ம உள்ள இருந்து எவ்வளோ நேரம்னா என்ஜாய் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் நாங்க கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி இருட்டுற மாதிரி இருந்தது. சரி நம்ம அடுத்த சைட் போலான்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் ஒரு தடவ நல்லா சுத்தி காட்டலான்ட்டு, ஃபுல் வியூ சுத்தி காட்டிட்டு இருக்கோம். பாருங்க ரொம்ப பெரிய இடம். நல்லா நல்லா இருந்தது. இதிலே பர்பிள் பூ இருக்குது. ஒரு மாரி லாவெண்டர் கலர் கூட இருந்தது. ஜெய்ஷுக்கு இவர் தான் வீடியோ எடுத்துட்டே இருப்பாரு. வீடியோ போடணும், எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுனால. அவ்வளவுதாங்க. பிராண்ட் பார்க்க சுத்தி சுத்தி நம்ம பார்த்துட்டோம். இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம அதுல ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்ல. ஸோ மொத்தமா சொல்லணும்னா என்னன்னா, உள்ள போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு பெரிய பார்க்குக்குள்ள ஒரு போன ஃபீல். அதுதான் அந்த பிராண்ட் பார்க்கு. அந்த பார்க் வந்து இந்த மாதிரி பார்க் எல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இதெல்லாம் இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் பார்க்க முடியும். அதுவும் ஹில் ஸ்டேஷன்ல இப்படி ஒரு பார்க்குள்ள போகும்போது யோசிச்சு பாருங்க. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த அங்க இருக்கிற ஃப்ளவர்ஸை பார்த்துக்கிட்டு நம்ம அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சுத்தி சுத்தி ஒரே பூ தான். நம்ம எவ்வளவு பேசினாலும் அதை பத்தி தான் பேச முடியும். வேற எதுவும் பேசுறதுக்கு இங்க இல்ல. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இந்த பார்க் எல்லாம் ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டோம். இங்க இருக்கிற எல்லா பூவுமே நீங்க இப்ப இந்த வீடியோல பாத்துட்டீங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வெளியில போனோம்னா பாத்தீங்கன்னா அடுத்து லேக். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் அடுத்தடுத்து வரும். நமக்கு வந்து எங்கேயுமே அலைய தேவையில்ல. ஸோ கொக்கர்ஸ் வாக் என்ட்ரன்ஸ் நீங்க இறங்கின உடனே கொக்கர்ஸ் வாக் முடிக்கிறீங்க. அதனோட எட்ஜ் பாயிண்ட்ல தான் பிரைன் பார்க் ஸ்டார்ட் ஆகும் என்ட்ரன்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த பிரைன் பார்க்கோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் வாக்கபிள் ஏரியா இருக்கும். அந்த வாக்கபிள் ஏரியா கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா லேக் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ லேக்ல தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டிங். ஸோ அது போட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங் சைக்கிளிங்லாம் இருக்கும். அது தேவைன்னா நீங்க போகலாம். நாங்க போகும்போது சரியான மழை. ஸோ அதனால அது பண்ண முடியல. இதான் வந்து லாஸ்ட் எண்டு பிரைன் பார்க்கோட எண்டு இது. ஸோ அந்த சைடு எப்படி நம்ம போனோமோ அதே மாதிரி இந்த சைடு ஒன்ஸ் நம்ம வெளியில வந்துட்டோம்னா திருப்பி எக்காரணத்தை கண்ணும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க ஒரு கேட்ல இங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ வெளியில வந்த பிறகு திருப்பி உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை பாருங்க, இதுதான் பிரைன் பார்க்கோட எண்டு. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு வே மாதிரி போகுது. அப்படியே ஆப்போசிட்ல அந்த வேல போனால் தான் நமக்கு லேக் கனெக்ட் ஆகும். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி எல்லா சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் ஷாப் நிறைய இருக்கும். அது மாதிரி அந்த ஸ்வெட்டரு அந்த ஜர்கின் அந்த மாதிரி விற்கிறது, அப்புறம் சூடான ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கு விற்கிறதா இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஷாப் வந்துருச்சு. ஆஸ் யூஷுவல் குட்டீஸுங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்பல்சரி சாக்லேட் வாங்கி ஆகணும் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கடையிலே போயிட்டு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஊர்ல இருக்கிற சாக்லேட் டைரி மில்க் 5 ஸ்டார் அந்த மாதிரி சாக்லேட்லாம் இங்கே பார்க்க முடியாது. இந்த சாக்லேட் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, இந்த கடலை கேக்கெல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பெருசு பெருசா இருக்கும். எல்லாமே அதுலேயே நட்ஸ் இருக்கும். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஹேண்ட்மேட் சாக்லேட் மாதிரி இருக்கும் எல்லாமே பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க. கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனோம்னா நீங்க எவ்வளோ வேணாலும் டேஸ்ட் பார்க்கறதுக்குன்னு 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க சாக்லேட்டு. நீங்க ஃபேமிலியா போய் நின்றுட்டீங்கன்னா போதும். அந்த இடத்துல டேஸ்ட் ஒவ்வொரு சாக்லேட்லயுமே டேஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க அதை கேட்கவே தேவையில்லை. இது என்ன எவ்வளோன்னு கேட்டாலே போதும், உடனே 2 சாக்லேட் எடுத்து கையில கொடுத்துருவாங்க டேஸ்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க ஃபுல்லா நிறைய டேஸ்ட் பார்த்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஜெல்லி. ஸோ அதனால அங்க ஜெல்லி ஒரு பாக்கெட்டும் சாக்லேட் ஒரு பாக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வேணா நான் தரேன். எனக்கு இது பிடிச்சது. ஸோ இந்த ப்ரௌன் கலர் சாக்லேட்டை விட ஒயிட் கலர் சாக்லேட் எல்லாம் சூப்பரா.
அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஷாப்பிங் முடிச்ச பிறகு நம்ம அடுத்த லேக் வியூ போக போறோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவுசெய்து உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ அப்பதான் நாங்களுக்கு வந்து இந்த vlog பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய vlog வரதுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.